ஒரு திரைப்படத்தில் வசூலை வச்சு தான் அந்த படம் வெற்றியா தோல்வியா அப்படின்னு நிர்ணயிக்கப்படுது. இப்போ எல்லாம் ஒரு பெரிய நடிகரோட படம் வெளியானாலே அது 1000 கோடியை அடிக்குமா அப்படின்னு தான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பாகவே இருக்குது. தயாரிப்பாளர்களும் இப்போ எல்லாம் அவங்களோட வசூல் குறித்து வாரம் வாரம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுக்கிட்டும் வராங்க. இந்த நிலையில் 1990ஆம் ஆண்டில் இருந்து 2000ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகம் வசூல் செஞ்ச படங்கள் குறித்தான தகவல் வெளியாகியிருக்கு. அதில் எந்த திரைப்படங்கள் இடம்பெற்றிருக்கு, அதில் எந்த ஹீரோட திரைப்படம் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. 1990ஆம் ஆண்டு ரிலீஸான பணக்காரன் படம் 6.25 கோடியும், 1991ஆம் ஆண்டு வந்த தளபதி படம் 12.5 கோடியும், 1992ஆம் ஆண்டு ரிலீஸான அண்ணாமலை படம் 15.6 கோடியும், 1993ஆம் ஆண்டு ரிலீஸான ஜென்டில்மேன் படம் 12.5 கோடியும், 1994ஆம் ஆண்டு ரிலீஸான காதலன் படம் 17.5 கோடியும், 1995ஆம் ஆண்டு பாஷா படம் 36.3 கோடியும், 1996ஆம் ஆண்டு ரிலீஸான இந்தியன் படம் 51.1 கோடியும், 1997ஆம் ஆண்டு வெளிவந்த அருணாச்சலம் படம் 31.5 கோடியும், 1998ஆம் ஆண்டு வெளியான ஜீன்ஸ் படம் 34.8 கோடியும், 1999ஆம் ஆண்டு படையப்பா படம் 60.4 கோடியும், 2000ஆம் ஆண்டு வெளியான தென்னாலி படம் 30.5 கோடியும் வசூல் செஞ்சுருக்கு. இதில் உங்களோட ஃபேவரட் படம் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.